ஆண்டவர் சைலன்ஸா இருக்கிற தேவன் அல்ல, அவர் செயல்படுகிற தேவன். ஆனா அவர் செயல்படுவதற்கு உங்க இருதயத்தில் இடத்தை நீங்க கொடுக்கணும். நீங்க சொல்லணும் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே கம் கண்ட்ரோல் மீ லார்ட், யூஸ் மீ லார்ட். நீங்க என் வாழ்க்கையில செயல்படுங்க, நாங்க அனுமதிக்கிறோம். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அவர் உங்களை சும்மா உட்கார வச்சுட்டு இருக்க மாட்டாருங்க. சிறைச்சாலையில கூட நீங்கள் துதிச்சுட்டே இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்கள் கடினத்திலே, உங்கள் தாகத்திலே, உங்கள் கஷ்டத்திலே, உங்கள் வெட்டத்திலே, உங்கள் அவமானத்திலே, உங்கள் அடியின் நடுவில், உங்கள் கண்ணீரின் நடுவில், பண தேவைகள் மத்தியில் கூட கர்த்தரை துதிப்பீர்கள். ஏனென்றால் இது சூழ்நிலை, இது தேவன். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை பார்க்க மாட்டேன், எனக்குள்ளாய் ஆவியானவர் இருக்கிறாரு, ஆகவே நான் எப்போது துதித்துக் கொண்டே இருப்பேன், எப்போது அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணி கொண்டே இருப்பேன். ஏனென்றால் அவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறார். என்ன அடையாளம்? உனக்குள்ள கடவுள் இருக்கிற என்ன அடையாளம்? பிரச்சனையின் மடியில பிரகாசமா இருக்கிற பாரு, அதான் அடையாளம். உனக்குள்ள கர்த்தர் இருக்கிற என்ன அடையாளம்? பிரச்சனைகள் வர வர நீ இன்னும் அதிகமா செயல்படுற பாரு, அதான் அடையாளம். ஆமென். உனக்கு என்ன அடையாளம்? கர்த்தருக்கார் உன் வறுமையின் மத்தியில கர்த்தருக்காக கொடுக்கிற பாரு, அது ஒரு அடையாளம். என்ன அடையாளம்? கர்த்தர் உங்ககிட்ட இருக்கிறாரு, எதுவுமே இல்லை ஆனால் நீ நல்லா இருக்கிற பாரு, அதுதான் அடையாளம் என்று சொல்ல. கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் தப்பாமல் அவள் கனி கொடுப்பார்கள். அவளுக்கு சீசன் கிடையாது, ஆல் சீசன். அப்பாவுக்கு சீசனே கிடையாதுங்க. சத்தமா சொல்லுங்க, ஆல் சீசன். எப்போதும் எந்த நேரத்திலும் அவர் நம்ம வாழ்க்கையில வேலை செய்ய முடியும். 24/7 கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார்.